நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக நாட்டோ மெம்பர் கண்ட்ரிஸ் அப்புறம் அமெரிக்கா உக்ரைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான், ஈரான் பெரிய அளவுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை நூற்றுக்கணக்கான மிசைல்ஸை ரஷ்யாவுக்கு வழங்கியிருக்கிறதாக கூறப்படுகிறது. ஃபத் 360 மிசைல்ஸ் தான் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் மிகப்பெரிய லெவலில் இப்போ உக்ரைன் அச்சப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய அம்பாசிடரை அழைச்சி மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு வார்னிங் விடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியன் பெரிய அளவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டால் ஈரான் மீது இன்னும் நாங்கள் நிறைய பொருளாதார தடையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பிய யூனியன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதனால் இவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க? அந்த ஃபத் 360 மிசைலை பார்த்து ஏன் உக்ரைன் இவ்வளோ பயப்படுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெப்பன் ஹிமார் ராக்கெட் சிஸ்டம். அதை வச்சு தான் ரஷ்யாவினுடைய நிலைகள் மீது பின் பாயிண்ட் அடிச்சு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணணும், இந்த ஹிமார் ராக்கெட் சிஸ்டம் அமெரிக்கா வழங்கின அந்த ராக்கெட் சிஸ்டத்தை காலி பண்ணணும். ஸோ இப்போ அதை இப்போ ரஷ்யா எதை வச்சு காலி பண்ணி இருக்காங்க, இஸ்காண்டர் குவாசி பாலிஸ்டிக் மிசைலை வச்சு அடிச்சு இருக்காங்க. மெயினாக மிசைலை வச்சு அதை காலி பண்ணணும்னா அவங்க எந்த மிசைலை ரஷ்யா ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இஸ்காண்டர் குவாசி பாலிஸ்டிக் மிசைல். அதை அவ்வளோ ஈஸியாக தடுத்து நிறுத்திட முடியாது. ஏன்னா அது பாலிஸ்டிக் மிசைல் மாதிரி ஒரே பாதையில் போகாது, பாதையை இறுதி நேரத்தில் மாற்றும். ஸோ இப்போ இந்த இஸ்காண்டர் மிசைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. அதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றத ரஷ்யா ரொம்ப வேகமாக செஞ்சு இருக்கிறாங்க. இருந்தாலும் தேவைப்படுற எண்ணிக்கைக்கு கரெக்டாக ரஷ்யானால கொண்டு வர முடியல. இந்த ஃபத் 360 மிசைல் சிஸ்டம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய ரேஞ்ச் 150 கிலோமீட்டர். ஸோ ரஷ்யா கொஞ்சம் டீப்பராக இந்த மிசைலை வச்சுக்கிட்டு ஒரு மொபைல் லான்ச்சரின் மூலமாக இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மிசைலை வச்சுக்கிட்டே ஹிமார் ராக்கெட் சிஸ்டமை அடித்து காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுவதும் கொஞ்சம் கடினம். ஏன்னா இது மேக் 3 to 4 ஸ்பீடில் இது ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மிசைல் பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தும். இருந்தாலும் இஸ்காண்டர் அளவுக்கு இது ஹைலி அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனினும் இது ஓரளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆபத்தான ஒரு மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிசைலை ரஷ்யா நிறைய எண்ணிக்கையில் வாங்க முடியும். இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால தான் உக்ரைன் இப்போ பெரிய அளவுக்கு அச்சப்படுறாங்க. ஸோ இந்த ஃபத் 360 மிசைல்ஸை பல இடங்களில் பரவலாக ரஷ்யா டெப்ளாய் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இந்த விஷயத்துக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த மிசைல்லாம் ரஷ்யாவுக்கு வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இதே மாதிரி தான் அந்த ஷஹீத் ட்ரோன்ஸுக்கும் ஈரான் சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரோன்ஸ் ஏகப்பட்ட எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கில் ரஷ்யா கிட்ட இருக்குது. ட்ரோனே அப்படின்னா மிசைல் ரொம்ப பலம் பொருந்தியது. ஸோ அதனால் கண்டிப்பாக உக்ரைன் அச்சப்பட்டு தான் ஆகணும். சரி, இப்போ களத்தில் உக்ரைன் ரஷ்யா போகிற பொறுத்த வரைக்கும் என்ன நடந்து இருக்கு, அந்த முக்கியமான செய்திகள் நான் சொல்லிடுறேன். ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கார்கிவ் பகுதியில் அவங்க நடத்தின ஒரு அட்டாக்ல, ரஷ்யா நடத்தின ஒரு அட்டாக்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80 உக்ரைன் ட்ரூப்ஸ் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், 80 சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைனுடைய ஒரு கமாண்ட் சென்டரை நாங்கள் குறி வச்சு அடித்தோம் அப்படின்னு ரஷ்யா சொல்கிறாங்க. உக்ரைன் இன்னமும் இதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. இது உண்மையாக என்ன அப்படின்ற சொல்லலை. ஆனால் உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக பெரிய இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அந்த பொக்ரோஸ்க் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நகரம், அந்த நகரத்தை சுற்றி இப்போ பெரிய அளவுக்கு பேட்டில் நடந்து இருக்கு. ரஷ்யா தொடர்ச்சியாக அந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், இன்னும் சின்ன சின்ன நகரங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அது சம்மந்தமான செய்திகள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மேம்ரிக் அப்படின்ற ஒரு கிராமம், அந்த பொக்ரோஸ்க்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமம், அந்த கிராமத்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நொவரோவ்டிவ்கா அப்படின்ற ஒரு கிராமத்தையும் ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க. இது பொக்ரோஸ்க்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்ற அந்த ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக பொக்ரோஸ்க் அப்படின்றது கூடிய விரைவில் ஒரு முக்கியமான ஒரு நகரம், முக்கியமான ஒரு ஹப்பு, அது கூடியவரில் ரஷ்யாவினுடைய கையில் விழும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது நண்பர்களே. உக்ரைனுக்கு அந்த இடத்துல தொடர்ச்சியாக பெரும் இழப்பு அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கர்ஸ்க் பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனுடைய அந்த அஃபென்சிவ் அப்படின்றது அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அது ரஷ்யாவுக்கு இனிமேல் எந்தவித பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரஷ்யா அந்த இடத்துல உக்ரைனை கவுண்டர் பண்ணிட்டு டொனஸ்க்லேயும் இப்போ பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகி இருக்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் உக்ரைனுக்கு ஒரு பெரிய மாற்றமோ யுத்தத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எதுவும் நடக்காது. கர்ஸ்கை அவங்க பெரிய ஒரு விஷயமா பண்ணாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் ராணுவத்தில் பணியாற்றின முன்னாள் கமாண்டர்ஸ் அஃபீஷியல்ஸ் பத்திரிகைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் மொத்தமாக வெப்பன்ஸ் வழங்குறாங்க. ரஷ்யாவுக்கு ஈரான் வழங்குறாங்க. இதில் ஈரான் மீது பெரிய அளவுக்கு நாங்கள் பொருளாதார தடை போடுவோம், ஈரானை நாங்கள் கார்னர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் சொல்கிறது அவங்களுடைய அந்த ஒரு ஹாக்கிஷ் பாலிசியை காட்டுது. அதாவது தாங்கள் செய்வது சரி, மற்றவங்க அதே விஷயத்தை செய்வது தவறு அப்படின்ற மாதிரி காட்டுது நண்பர்களே.
ஏற்கனவே ஈரான் மீது ரஷ்யா மீது ஏகப்பட்ட சாங்ஷன்ஸ், அது வந்து ஹெவிலி சாங்ஷன்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பொருளாதார தடை வந்து அவங்க மேலே பெரிய அளவு வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னமும் அவங்க மீது நிறைய பொருளாதார தடை போடப்பட்டால் அது எல்லாத்துக்குமே தான் பெரிய பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்தும். ஈரானை இன்னமும் வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு ஆகும். அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீஸ் ப்ராசஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே புது பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவர் கொஞ்சம் மாற்றத்தை வந்துட்டு விரும்புகிறாரு. ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் வந்துட்டு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இப்போ நான் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு வந்துட்டு நான் வர்றேன். தொடர்ச்சியாக பெரும் மோதல் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. இன்று அதிகாலை இஸ்ரேல் நடத்தின ஒரு ஏர் அட்டாக்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் இருக்கக்கூடிய சிவில் டிஃபென்ஸ் டீம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இதை மறுக்கிறாங்க. 40 பேர்லாம் உயிரிழக்கலை, நாங்கள் கொன்னது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரவாதிகளை தான், அவங்களுடைய அந்த கேம்பை தான் வந்துட்டு நாங்கள் அடித்தோம் அப்படின்னு வந்துட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. இன்று அதிகாலை கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய மவாசி பகுதியில், அது வந்து ஒரு சேஃப் ஜோன், அது அங்கே வந்து மக்கள் இருக்கலாம், அந்த இடத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்ன ஒரு இடம் அது. ஸோ அந்த இடத்தின் மீது வந்து இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஹமாஸினுடைய ஏரியல் யூனிட்டினுடைய தலைவன் வந்துட்டு இருந்தான், அந்த இன்ஃபர்மேஷனின் பேரில் தான் அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தினோம். அங்கே நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் நிறைய ஹமாஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. காசாலேருந்து வரக்கூடிய அந்த அஃபிஷியல் நம்பர்ஸை, அந்த உயிரிழப்பு எண்ணிக்கையை வந்துட்டு இஸ்ரேல் ஏற்கலை. ஆனால் அல் ஜசீரா, அப்புறம் வந்து காசாலேருந்து வரக்கூடிய அந்த செய்திகள், அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 40 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், பல பேர் வந்துட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சு இருக்கிறாங்க, உடல்லாம் வந்துட்டு சிதறி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இந்நேரத்தில் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹமாஸ் இப்போ வந்து ஒரு மிலிட்ரி குரூப் மாதிரியே வந்துட்டு இல்லை, அவங்கள வந்து டோட்டலாக வந்துட்டு உடைச்சாச்சு, நாங்கள் வந்து இப்போது கொரில்லா வார்ஃபேரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனிநபர்கள் மீது தான் வந்துட்டு நாங்கள் மோதலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறோம், அவங்க கூட தான் வந்துட்டு நாங்கள் சண்டையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்ட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. பெஞ்சமின் நேத்தன்யாஹுவினுடைய அந்த ஸ்டாண்டை வந்துட்டு அப்படியே டோட்டலாக வந்து ஒரு அப்போஸ் பண்ணி சொல்கிறாரு, ஒரு சீஸ்ஃபயர் டீல் அப்படின்றது இப்போ தேவை, அதனால ஹாஸ்டேஜஸ் வந்துட்டு நாங்கள் மீட்டு கொண்டு வர முடியும், எங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வந்துட்டு நாங்கள் கவனிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அதாவது வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா வந்து பயங்கரமான தொல்லை வந்துட்டு இருக்கிறாங்க, ஸோ அதை வந்துட்டு பெரிய அளவுக்கு எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேலண்ட் வந்துட்டு சொல்கிறாரு. நெத்தன்யாஹுவுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்டை வந்துட்டு இவர் எடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஹவுத்தீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவினுடைய ஒரு பிரிடேட்டர் ட்ரோன்ஸை இன்னைக்கு சுட்டி வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொன்னாங்க ஒரு பிரிடேட்டர் ட்ரோனை வந்துட்டு நாங்கள் சுட்டி வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ திருப்பியும் ஒரு ட்ரோனை நாங்கள் சுட்டி வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் 8 ட்ரோனை வந்துட்டு பிரிடேட்டர் ட்ரோன்ஸை வந்துட்டு இவங்க சுட்டி வீழ்த்தி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையானால் இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்ம நம்பினா நான் சொல்கிறேன். ஸோ இப்படி ஹவுத்தீஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக ஹவுத்தீஸினுடைய அந்த நிலைகள் மீது, அவங்களுடைய இந்த ஹொடிடா போர்ட், ஸோ இந்த இடத்தெல்லாம் குறி வச்சு வந்து தாக்கி அடித்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹவுத்தீஸினுடைய 2 மிசைல் சிஸ்டம் அப்புறம் 3 ட்ரோன்ஸை வந்துட்டு நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இப்படி அந்த பக்கமும் தீவிரமான ஒரு மோதல் அப்படின்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு நண்பர்களே. எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீஸ்ஃபயர் டீல் அப்படின்றது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலே ஏற்படுமா அப்படின்றதான் நெத்தன்யாஹு ஒரு பெரிய ப்ரெஷருக்கு கீழே வந்துட்டு இருக்கிறாரு. அவர் சரின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அப்படியே இந்தியா ரீதியிலான முக்கியமான செய்திகளுக்கு வந்துட்டு நான் வர்றேன். நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர், இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஜிசிசி மீட்டிங் அட்டன் பண்ணுவது வந்துட்டு இதுதான் முதல் முறை. ஸோ அந்த மீட்டிங்கில் அவர் நிறையா முக்கியமான விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் இம்மீடியட்டாக சீஸ்ஃபயர் அப்படின்றது வந்துட்டு வேணும்னு நினைக்கிறோம், எவ்வளோ சீக்கிரமாக வந்தாலும் வந்துட்டு அது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு. கூடிய விரைவில் சீஸ்ஃபயர் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறோம், அதுதான் நிரந்தர அமைதியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தனி பாலஸ்டைன் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய ஸ்டாண்ட் இது ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனை வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து நம்மளோட ஒரு நல்ல டைஸில் வந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை வந்துட்டு மதிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த பாலஸ்தீனிய நிலப்பகுதி அனைத்துமே இஸ்ரேலுக்கு சொந்தம் அப்படின்றது வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது. இஸ்ரேல் ஒரு பகுதியில் வந்துட்டு இருக்கணும், பாலஸ்தீனுக்குன்னு ஒரு தனி பகுதி பிரித்து கொடுக்கணும். இஸ்ரேல் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த வந்துட்டு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை ஏற்றுக்கவே முடியாது. குறிப்பாக நெத்தன்யாஹு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறார், தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ டிஸ்பிளேல அவர் காமிச்ச அந்த இஸ்ரேல் மேப்பில் வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக வந்துட்டு இஸ்ரேலோடது அப்படின்ற மாதிரி வந்துட்டு
காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டனத்துக்குரியது. வெளிப்படையாக இது வந்து ஏற்றுக்கவே வந்துட முடியாது. ஸோ இதனால தான் பிரச்சனை வந்துட்டு இன்னமும் தீவிரமாகுது. சரி, நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து அங்கே இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒர்க் ஃபோர்ஸுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுக்கறது. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷனை வந்துட்டு அவர் அங்கே வச்சிருக்கிறாரு. அப்புறம் இந்தியாவுக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பைலேட்ரல் ட்ரேடை அதிகப்படுத்துவது சம்மந்தமாகவும் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறாரு. இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கண்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியா, அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத், கத்தார், பஹ்ரைன், அப்புறம் வந்துட்டு ஓமன். நேற்று இந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியாத், சவுதி அரேபியாவினுடைய கேபிட்டலில் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து ஜெர்மனிக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு போகிறாரு. அடுத்து அப்படியே சுவிட்சர்லாந்து வந்துட்டு போகிறாரு. இந்த மீட்டிங் ஜிசிசி மீட்டிங் வந்துட்டு நடந்துச்சுல, அதனுடைய சைட்லைன்ஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லேவ்ரோவ் அவர்களையும் வந்துட்டு அவர் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. பிரேசிலுடைய ஃபாரின் மினிஸ்டரையும் வந்துட்டு சந்திச்சு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து இந்த ஜிசிசி மீட்டிங் வந்து அட்டன் பண்ண வந்திருக்கிறாங்க. இப்படி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து நிறைய முக்கியமான அரசுமுறை பயணங்களை வந்துட்டு மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்கள் வந்துட்டு ரஷ்யா போயிருக்கிறாரு. நாளைக்கு பிரிக்ஸினுடைய என்எஸ்ஏ மீட்டிங் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அந்த என்எஸ்ஏ மீட்டிங்கில் ரஷ்யாவினுடைய என்எஸ்ஏவை சந்தித்து அவர் முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவார். இன்னொரு பக்கம் இந்த மீட்டிங்க்கு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியும் வந்துட்டு வந்திருக்கிறாரு. வாங்கியும் தவால் அவர்கள் தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நாட்டு அந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமாக வந்து பேசுகிறவங்க. இவங்க வந்து மீட் பண்ணுவாங்களா, இவங்க வந்து பேசுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு கிளம்பியிருக்கு. குறிப்பாக தவால் அவர்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை மாதம் வாங்கி வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். எதற்கு அப்படின்னா, திருப்பியும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக உங்களை நியமிக்கப்பட்டதற்கு உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சைனீஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது சாதாரணமான விஷயம் வந்துட்டு கிடையாது. ஏதோ பர்சனல் நல்ல பாண்டிங் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து தவால் அவர்களை சந்திச்சு நிறைய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத கூட வந்துட்டு இது வெளிப்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. பரபரப்பான விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்க. வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.